ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான வேப்பம்பு குழம்பு தான். இதுக்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேப்பம்பு குழம்பு எடுத்துகிட்டு ஒரு கட்டி பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் அரை மூடி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன். இது வேப்பம்பு இது போன வருஷம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறது சுத்தம் பண்ணி. இதுக்கு தேவையான தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயை வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டை ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நல்லா பொரியணும். பூண்டு நல்லா பொன்னிறமாக இப்போ வதங்குது. இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ வேப்பம்பூ இதுலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வரணும். இது தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா. இதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இது கூடயே போட்டு வதக்க போகிறோம். நீள் வாக்கில் கட் பண்ணி மீதி 2 தக்காளியை நம்ம தேங்காய் ஆட்டினதுக்கப்புறமா அது கூடயே சேர்த்து ஆட்ட போகிறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மூடி வச்சு வதக்கணும் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வதங்கும். இதுக்கப்புறமா நம்ம இது கூட கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கூட தேவையான மசாலா பார்த்துக்கலாம். மசாலா மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ புளியை ஊற்ற போகிறோம். கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் இது நல்ல டேஸ்ட் வரும். இந்த வெந்தயம் இதெல்லாம் இதோட மிக்ஸ் ஆகும்போது சுவையான டேஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி நல்ல வாசனையும் வரும் உங்களுக்கு கொதிக்கும் போதே. இப்போ நம்ம புளியை ஆட் பண்ணியாச்சு. புளியை ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இது கூட ஃபஸ்ட்டு தேங்காயை அரைக்க போகிறோம். தேங்காய் தனியாக அரைப்பேன். ஏன் அப்படின்னாக்கா இது தேங்காயும் தக்காளியும் ஒன்றா அரைச்சோம்னா கட்டி கட்டியாக வரும். அதுக்காக ஃபஸ்ட்டே தேங்காயை தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூட தக்காளியை சேர்த்து அரைக்க போகிறேன். இந்த குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற குழம்புல அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளியை நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி இப்போ உப்பையும் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னாக்கா சுவையான வேப்பம்பு குழம்பு ரெடிங்க. இது நம்ம சூடான சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆறுன சாப்பாட்டுக்கு நல்லா இருந்துச்சு. இதில் மருத்துவ குணமும் இருக்குது. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது வேப்பம்பு. இதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்